இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இந்த நிகழ்வை துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்தலட்சுமி ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்வை சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், துணை இயக்குனர் ஷமீம் முனிசா, டாக்டர் உமாசங்கர், மாணவர் சுகாதார அதிகாரி டாக்டர் விவேகானந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் SMVC, பிம்ஸ், சபரி நர்சிங் கல்லூரி, MGMC, SLIMS, AVMC, SVMC ஆகிய மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த 500 மாணவ மாணவிகள், மருத்துவர்கள் பங்கேற்றனர். மற்றும் செஞ்சிசாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தை சேர்ந்த ANM மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் தாய்ப்பால் வங்கியை பற்றியும் பொது இடங்களில் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாலூட்ட சாதகமான சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தி உள்ளதை பற்றி வாசகங்களோடு பதாகைகளை ஏந்தி சென்றனர். இந்த நடைப்பயணம் சுகாதாரத்துறை இயக்குநரகத்திலிருந்து செஞ்சி சாலை, லால் பகதூர் சாஸ்திரி சாலை, கடற்கரை சாலை வழியாக காந்தி திடலில் நிறைவடைந்தது. இந்த 2025 உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருள் தாய்ப்பால் கொடுப்பதில் முதலீடு செய்வது குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் மேம்படுத்துவதோடு எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு ஆகும் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர். பிறந்த 1 மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 மாதத்திலிருந்து 2 வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பாலும் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். கலந்து கொண்ட அனைவருக்கும் டாக்டர் ஆனந்தலட்சுமி நன்றி கூறினார். மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமாக SMV பள்ளியில் உள்ள விளையாட்டு திடலில் முதலாவது விளையாட்டு தின விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமாக SMV பள்ளியில் உள்ள விளையாட்டு திடலில் முதலாவது விளையாட்டு தின விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனருமான திரு தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்க்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களாக டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, திருமதி கீதா, திருமதி கவிதா, திருமதி வைஷ்ணவி, சூரியகுமார், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் VSK வெங்கடாஜலபதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சியானது காலை 9:30 மணி அளவில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் பள்ளி கீதத்துடன் தொடங்கியது. சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் 4 விளையாட்டு அணிகளை சேர்ந்த மாணவர்கள் அணிவகுப்பு நடத்தி மரியாதை செய்தனர். பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்ததுடன் ஒலிம்பிக் தீபமேற்றி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறுவர்களின் நடன நிகழ்ச்சியும் மாணவர்களின் கண்கவர் நிகழ்ச்சியும் விழா ஆரம்பமானது. மாணவர்கள் 4 அணிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு வடிவ விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதன் அடிப்படையில் சிறுவர்களுக்கான தடை தாண்டி ஓடுதல், வளையத்தில் நுழைந்து முன்னேறுதல் போன்ற பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரை ஓட்டம், குறுந்தூர ஓட்டம், நீண்ட தூர ஓட்டம், தொடர் ஓட்டம், தடை ஓட்டம், பல இடர் ஓட்டம் போன்ற விளையாட்டுகள் நடைபெற்றன. மேலும் தடகள போட்டிகளான ஓடுதல், குதித்தல் மற்றும் வீசுதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், வட்டு எறிதல், சுத்தி எறிதல் போன்ற விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் மாணவர்களுக்கு 2 வாரங்களாக உடல் விளையாட்டு, புலன் விளையாட்டு, விளையாட்டு கட்டமைக்கப்பட்ட விளையாட்டு, போட்டி விளையாட்டு, குழு விளையாட்டு, தனித்திறன் விளையாட்டு என பல்வேறு வகையிலான போட்டிகள் நடத்தப்பட்டன.
பள்ளியின் இணை செயலர் மற்றும் முதல்வர் இணைந்து அனைத்து வகையான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கி சிறப்பித்தனர். அப்போது விளையாட்டு திடலில் அமர்ந்திருந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மனம் மகிழ்ந்து கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இறுதியாக அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்த சோலிஸ் அணிக்கு பரிசுகளும் கேடயமும் வழங்கி சிறப்பித்து பள்ளியின் இணை செயலர் ஆர்க்கிடெக்ட் வேலாயுதம் அவர்கள் பேசுகையில், விளையாட்டின் மூலம் மாணவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதுடன் குழுப்பணி, தலைமை பண்பு போன்ற வாழ்க்கை திறனையும் வளர்த்து கொள்கின்றனர். விளையாட்டின் மூலம் விதிகள் மற்றும் ஒழுக்கத்தையும் சிக்கல்களை எதிர்கொள்ளவும் அவற்றை தீர்க்கவும் கற்றுக்கொள்கின்றனர் என்று குறிப்பிட்டார். வெற்றி பெற்ற அணியை சேர்ந்த மாணவர்கள் தாங்கள் பெற்ற கோப்பையை உயர்த்தி பிடித்து ஆரவாரம் செய்து நடனமாடி விளையாட்டு திடலை வலம் வந்து தங்கள் அளவற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதனுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நெல்லித்தோப்பில் மக்கள் முதல்வர் பிறந்தநாள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி சார்பில் வெண்ணிலா நகர் காமராஜர் சாலை சந்திப்பில் 100 நபர்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பொது செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞர் அணி தலைவர் KSP ரமேஷ், தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் சேர்மன் சிவகாந்தன், கிழக்கு மாவட்ட செயலர் APT சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவை தொகுதி துணைத் தலைவர் விமல்ராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அதில் தொகுதி தலைவர் பாஸ்கர், பொது செயலாளர் சந்துரு, பொருளாளர் குவைத் முருகன், இளைஞர் அணி கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர் மற்றும் மிசேல், தொகுதி துணைத் தலைவர் சத்தியன், ராக், ரவி, தொண்டர் அணி தலைவர் ஹென்றி ஜேக்கப், துணைத் தலைவர் ராகுல் காந்தி, ஜூலியட் ஃபர்ட், செயலாளர் ஆதவன், இணை செயலாளர் ரியூபன் நானா, மகளிர் அணி தலைவி திருமதி வள்ளி, துணைத் தலைவர் தேவநிதி, பொது செயலாளர் அந்தோனேட் மேரி மற்றும் வெண்ணிலா நகர் சந்துரு, எத்திராஜ், ஆல்வின், நரேஷ் உள்ளிட்டோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் அணியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜா வெங்கடேஷ் சால்வை மற்றும் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஊசூடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் பலராமன் அவர்களுடைய மகனுமான ராஜா வெங்கடேஷ் பலராமன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் அணியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜா வெங்கடேஷ் அவர்கள் இன்று பிறந்தநாள் விழா காணும் புதுவை முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து மற்றும் மாலை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் பொழுது உழவர்கரை தொகுதியின் ராஜா வெங்கடேஷ் பலராமன் குடும்பத்தினர் உடன் இருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களில் சிலர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மேற்கண்ட சுகாதாரத்துறை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மூலம் இன்று காலை முதல் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேற்கண்ட பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்காக மிக அவசரமாக சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் அவர்கள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அவர்கள், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்காக இருந்தது. இதில் சில அதிகாரிகள் வராததால் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மேற்கண்ட பிரச்சனைகளை அவசரம் தெரியாமல் தாங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள் என்று கூறி
நான் முதல்வர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து இது பற்றி முறையிடுகின்றேன் என்று சட்டசபையில் வாயில் பகுதியில் முற்றுகையிட்டார். அதனை அறிந்த பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அவர்களும் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களும் மற்ற இதர துறை அதிகாரிகளும் உடனடியாக சட்டசபை வாயிலில் பகுதிக்கு வந்து மேற்கண்ட பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என உறுதியளித்து ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்து சென்றனர். நமது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை புவன்கரோ வீதியில் அமைந்துள்ள அருட்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை புவன்காரோ வீதியில் அமைந்துள்ள அருட்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் திருக்கோவில் சித்தப்பீடத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில அணி தலைவர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் என்ஆர் ஆதரவாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பு பூஜையுடன் அன்னதானம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அறையில் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயில் அருகே வழக்கறிஞர் அணியின் தலைவர் குமரன் தலைமையில் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மூத்த வழக்கறிஞரும் மாநில என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் பொருளாளர் கோவிந்த திருநாவுக்கரசு, மாநில துணைத் தலைவர்கள் தணிகாச்சலம், ராஜேந்திரன், சந்திரன், வாசு, கோவிந்தராஜ், முருகையன், நாகராணி, ரவி, லக்ஷ்மி மற்றும் செயலாளர்கள் குமரன், மஞ்சினி, விஜயகுமார், அன்பரசன், இளங்கோவன், முத்துக்குமரன், இணை செயலாளர்கள் சுப்பிரமணியன், வீரசெல்வம், கார்த்திக், வெண்மணி மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதி காத்த விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி வழக்கறிஞர் அணி மாநில தலைவர் குமரன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளையொட்டி ஏனாமில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் மாநிலம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் வழிகாட்டுதலின்படி ஏனாம் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லாடி சாமுவேல் மற்றும் முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் பிரகாஷ் தலைமையில் அரசு பள்ளியில் கேக் வெட்டி கொண்டாடி மாணவர்களுக்கு பழங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏனாம் முதியோர் இல்லத்தில் அன்னதானமும், மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளுக்கு ஆரோக்கிய பெட்டகமும் வழங்கப்பட்டது. மேலும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மல்லாடி கிருஷ்ணாராவ் தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி கொடுத்து கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு பாண்லே நிறுவனத்தின் மறைந்த முன்னாள் இயக்குனர் நவநீத கண்ணன் அவர்களின் மகனும் மறைந்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்களின் மருமகனும் ஆகிய
தொழிலதிபர் கார்த்திகேயன், அவரது மனைவி, முன்னாள் கவுன்சிலர் கலைவாணி ஆகியோர் உத்தரவின் பேரில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி அருகில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பூத்துறையில் உள்ள மனநல காப்பகத்தில் உள்ள 50 நபர்களுக்கு உணவுகள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சத்ரிய ஃபுட்ஸ் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சரிஸ்ட் ரிசர்ச் சென்டர் பாண்டிமண்டல கூட்டம் நடைபெற்றது. கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சரிஸ்ட் ரிசர்ச் சென்டர் பாண்டிமண்டல கூட்டம் நேற்று முன்தினம் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை சிஐஏ மற்றும் ஆர்சி ட்ரஸ்ட் கட்டிடத்தில் நடைபெற்றது. பாண்டிமண்டல தலைவர் டாக்டர் சாரதா ஸ்ரீ வரவேற்புரை ஆற்றினார். கூட்டத்தில் பாண்டிமண்டல மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உறுப்பினர் வில்லியனூர் சம்பூரணா சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி குழந்தையின்மைக்கான இயற்கை முறையில் தாய்மை பேறு கலந்தாய்வு மற்றும் பயிற்சி வகுப்பு எடுத்தார். மேலும் டாக்டர் புகழேந்தி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். கூட்டத்தில் குழந்தையின்மை பற்றிய வகுப்பினை எடுத்து சிறப்பித்த டாக்டர் புகழேந்தி அவர்களை டாக்டர் செந்தில்குமார் மற்றும் டாக்டர் கவஸ் மொய்தீன் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். இறுதியில் பாண்டிமண்டல துணைத் தலைவர் டாக்டர் லீனா நன்றியுரையாற்றி நிறைவு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 27ஆம் ஆண்டாக வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவில் 8ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருவிளக்கு ஏந்தி அம்மன் மின்விளக்கு அலங்காரத்தில் பவனி வருதல் விழா 4ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணி அளவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள், திருமதி வசந்தி நேரு மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலர் திரு விநாயகம் அவர்கள், முத்துரத்தினம் பள்ளி தாளாளர் கராத்தே சுந்தர்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதியை மற்றும் சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மனுக்கு பல்வேறு வேண்டுதலை வேண்டிக் கொண்டு திருவிளக்கு ஏந்தி ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் ஊர் சுற்றி வந்தனர். மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் அப்பகுதி ஊர் முக்கிய பெரியோர்களும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் திருவிளக்கு உற்சவத்தில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் வீதி உலா விழாவின் உபயதாரர் திரு செங்குட்டுவன் ஜோதி சரஸ்வதி குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.
குடிநீரில் கழிவுநீர் கலந்து 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்படும் என சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ வாகனத்தை சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், மழைக்காலம் துவங்கி உள்ளதால் டெங்கு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கையை சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 2 நாட்களாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 10க்கும் மேற்பட்டவர்கள் வாந்தி, பேதி, மயக்கம் காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர்கள் வீடு திரும்பியுள்ளதாகவும், மேலும் அந்த பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் ஒன்று அமைக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் டெங்கு பாதிப்பு 969ஆக இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் அது 456ஆக மட்டுமே உள்ளதாகவும், அடுத்து மழைக்காலம் துவங்க உள்ளதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக்கின் நிர்வாகிகள் செல்வகணபதி எம்பி சந்தித்து நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்த கோரிக்கை வைத்தனர். இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக்கின் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்த புதுவை அரசிடம் வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். தலைவர் பெருமாள் தலைமையில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை வழங்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பாவாணன், பொது செயலாளர் மங்கையர் செல்வம் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆட்சி மொழி சட்டம் 1965 படி புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன் கூறுகையில், புதிய கல்விக் கொள்கையின்படி மாநில மொழியில் பாடம் நடத்த வேண்டும் என்று விதிமுறை இருக்க, அதனை மீறி தமிழை புறக்கணித்து மற்ற மொழிகளை மாணவர்கள் மத்தியில் திணிப்பதாக குற்றம் சாடிய அவர், கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழ் முதன்மையானதாக இருத்தல் வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 தலித் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்திட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் பாரதிதாசன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் ஆதரவற்றோர் இல்லங்களில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பவள விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டது. இதில் நோனாங்குப்பம் உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இல்லத்தின் மாணவர்கள் சார்பில் முதலமைச்சருக்கு சிறப்பு பிரார்த்தனையும் வாழ்த்து பாடலும் பாடி வாழ்த்தினர். நடைபெற்ற விழாவில் செங்கல்
செங்கழுநீர் அம்மன் ஆலய தனி அதிகாரி கமலஜோதி மற்றும் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உணவுகளை வழங்கி சிறப்பித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு, பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை அமைத்தல் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக பூமி பூஜையினை முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு புது காலனியில் உள்ள திடீர் நகர் பகுதிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர்கள் விவகாரத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய் ஜே சரவணகுமார் அவர்களின் தீவிர முயற்சியில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்துதல் பணிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை பேட்கோ மூலம் அரசாணை பெற்று ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான பூமி பூஜையும், சேதராப்பட்டு பழைய காலனியில் உள்ள கருமாதி கொட்டகை செல்லும் சாலையையும் மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 30.14 லட்சம் மதிப்பிலும், பிள்ளையார்குப்பம் பெட் கருமாதி கொட்டகையை புதுப்பித்தல் மற்றும் மதில் சுவர் அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 13 லட்சம் மதிப்பிலும் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. சாய் ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் ஏ.பி. அண்ணா பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஏழுமலை, நரேஷ், ஜீவா, ஜெகன், நந்தா, சூர்யா, மாயவன், மதன், இன்பராஜ், ஆனந்த், ஆதிதிராவிட நலத்துறை பொறுப்பாளர் பாலச்சந்தர் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளம் வில்லியனூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கிவிராஜ் ரெனால்ட் ஷோரூமின் புதிய வகை ரெனால்ட் டிரைவர் கார் அறிமுக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காரினை அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி மூலக்குளம் வில்லியனூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கிவிராஜ் ரெனால்ட் ஷோரூமின் புதிய வகை ரெனால்ட் டிரைவர் கார் அறிமுக விழா ஷோரூமில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காரினை அறிமுகம் செய்து குத்துவிளக்கேற்றி காரினை பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு கார் சாவிகளை வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கிவிராஜ் ரெனால்ட் ஷோரூமின் நிர்வாக இயக்குனர் ஹெத்மல் சிருடியா சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து வரவேற்றார். இதில் பொது மேலாளர் சுந்தர் உள்ளிட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட இந்த புதிய ரக ரெனால்ட் டிரைவர் காரின் ஆரம்ப விலை 6,29,000 முதல் துவங்குகிறது. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அத்தென்டிக், எவலேஷன், டெக்னோ, எமோஷன் என 4 ரகங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு ரகத்திற்கும் ஏற்ப விலை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சொகுசு காரை பட்ஜெட்டுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. பாண்டிச்சேரி கால்பந்து கழகத்தின் சார்பாக கழகத்தின் புதிய சேர்மனாகவும் தற்போதைய அமைச்சராகவும் உள்ள ஜான்குமாரை மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி கால்பந்தாட்ட கழக தலைவர் நெஸ்தோர் வாழ்த்து தெரிவித்தார். பாண்டிச்சேரி கால்பந்து கழகத்தின் சார்பாக கழகத்தின் புதிய சேர்மனாகவும் தற்போதைய அமைச்சராகவும் உள்ள ஜான்குமாரை மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி கால்பந்தாட்ட கழக தலைவர் நெஸ்தோர் பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சந்திப்பில் கால்பந்து கழக தலைவர் நெஸ்தோர், துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, முருகசாமி, சுகுமாரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு அமைச்சர் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் கால்பந்து விளையாட்டு மேலும் வளர வேண்டும் என்பதற்காக
செயல் திட்டங்கள் குறித்தும் ஒத்துழைப்பு முயற்சிகள் குறித்தும் நிகழ்வின் போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரியபள்ளி பகுதியில் உள்ள முல்லா வீதியில் 15 வீடுகளில் இரவில் பெய்த கனமழையால் மின் துண்டிப்பு ஏற்பட்டது. பாதாள வழியாக செல்லும் மின் இணைப்புகள் ஏற்கனவே 40 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையானதாக இருப்பதால் பருவமழையின் போது இந்த பகுதியில் அடிக்கடி மின் தொடர்பில் இடையூறு ஏற்படுவது வழக்கம். இன்றும் அதேபோன்று நேற்று இரவு பெய்த கனமழைக்கு பிறகு முற்றிலும் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரத்தை இழந்தன. இதனால் அப்பகுதி மக்கள் பெரிதும் அவதியுற்றனர். உடனடியாக இந்த பிரச்சனையை பொதுமக்கள் அலைபேசி மூலம் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று நிலைமையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மின்துறையின் இளநிலை பொறியாளர் சண்முகத்தை அங்கு வரவழைத்து அதிகாரிகளுடன் இணைந்து உடனடி பழுது செய்யும் பணியினை தொடங்கி வைத்தார். அத்துடன் மீரா பள்ளிவாசலில் தொடர்ச்சியாக பகுதி மக்கள் தவறான முறையில் குப்பையை கொட்டி வருவது அவரது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த செயல்பாடு பொது சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவும் உடனடியாக நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்து விரைந்து சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் தொகுதி துணை செயலாளர் நிசார், மாநில பிரதிநிதி கணேசன், கிளை செயலாளர் ராகேஷ் மற்றும் கழக சகோதரர் ஃபைசுல்லா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.